ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பாருங்கள், பிளாக் மேஜிக் 2 பிளான்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் ஒட்டுக்க பேக் பண்ணியாச்சு. பாருங்கள், அடுத்து வந்து எல்லோ ரியோ கேட்டிருந்தாங்க. அதுலேயுமே 2 பிளான்ட் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், அடுத்ததாக ரோஸ்மேரி, அதுலேயும் 2 பிளான்ட் கேட்டிருந்தாங்க. இதை அப்படியே வச்சு கட்டிட்டேன். ஸோ ரெண்டு பிளான்ட் இருக்குது இதில். அப்புறம் வந்து கேஷவர்த்தினி ஒரு 3 பிளான்ட் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. இது வந்து எடுத்த உடனே வந்து நான் கொக்கோபீட் வச்சு நல்லா பேக்கிங், கொஞ்சம் மண்ணுமே கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எடுத்தோன்னே அப்படியே துவண்டு போயிடும். இங்கே பாருங்கள். ஆனால் உங்களுக்கு நிலத்தில் வச்சோன்னா நல்லாவே பச்சை கட்டிக்கும். ஸோ இதனுடைய தன்மை இப்படி தான் இருக்குங்க. ஸோ இது ஒரு சமயம் வந்து நான் பேக்கிங் இது கொடுக்கும்போது சித்திரத்தை பிளான்ட்டு சேல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன், அந்த சித்திரத்தை பிளான்ட்டுக்கு உள்ளார வச்சு நான் பேக் பண்ணியிருந்தேங்க. ஸோ இது தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணும்போது இது போல் தான் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தோன்னே என்னடா இப்படி துவண்டு போயிருக்கு அப்படின்னு. இப்போ பேக்கிங் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இது தாங்க லாஸ்ட்டாக எடுத்து நான் முதல்ல கொக்கோபீட் வச்சு பேக் பண்ணிட்டேன். இது எல்லாமே பேக் பண்ணதுக்கப்புறம் அதுலேயே பாருங்கள் எப்படி வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கைக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ரூட்டோட தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இலை காஞ்சிட்டாலும் நான் தளைஞ்சு சூப்பராக வந்துடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து அக்லோனிமா கேட்டிருந்தாங்க. ஏரோ அக்லோனிமா. இப்போ பாருங்கள், ஏரோ அக்லோனிமா இது ஒரு பிளான்ட்டு. நல்லா எவ்வளோ புஷ்ஷியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இதுதான் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோங்க அவங்களுக்கு.